மக நட்சத்திரத்துக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் எப்படி இருக்க போகின்றது என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். மக நட்சத்திரம் என்பது சிம்மம் ராசியில் உள்ளது. 0 டிகிரி முதல் 13.20 டிகிரி வரை உள்ள ராசியின் 10வது நட்சத்திரமாகும். அதன் சின்னம் அரச சிம்மாசனம் மற்றும் நட்சத்திர தெய்வம் பித்ரு. மகம் நட்சத்திரத்துக்கு ஆளுங்கிரகம் கேது. நட்சத்திர ராசி பலன்படி இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதியில், அதாவது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் குடும்ப மதிப்புகள், மூதாதையர் சொத்துக்கள் மற்றும் சேமிப்புகள் மீது உங்கள் கவனம் இருக்கும். இருப்பினும் இந்த பகுதிகளில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம். நீங்கள் நன்கொடைகள் மற்றும் தொண்டு பங்களிப்புகளை செய்வதில் அதிக விருப்பமுள்ளவர்களாக இருப்பதால் பணத்தை சேமிப்பது கடினமாக இருக்கும். மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் மற்றும் நீங்கள் மற்றவரிடம் கடுமையாகவோ அல்லது இரக்கமற்றவராகவோ நடந்து கொள்ளும் நிலைமையும் இருக்கலாம். நீங்கள் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவராக இருந்தால் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் பேச்சால் பிரச்சனை ஏற்படும். கூட்டு குடும்பத்தில் வசித்தால் மகன் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேச்சால் பிரச்சனை ஏற்படும். இதன் காரணமாக குடும்பம் பிரிந்து அல்லது பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது மே மாதத்திற்கு பிறகு. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ண மூலம் நான் போட போகிற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். ஓல் வெள்ளைக்கனை, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் வெள்ளைக்கனை பக்கத்தில் இருக்கிற ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களின் லிங்க் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் பிளேலிஸ்டில் இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன், கிரியேட் பண்ணி விட்டுருக்கிறேன். அதாவது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் என்று யூடியூபில் சேர்ச்சி வேலை அடித்து இல்லாட்டி கூகுளில் அடிச்சும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் பிளேலிஸ்டில் எந்த வீடியோக்கள் அனைத்தும் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அது தெரியாதாக்கள் நான் சொன்ன போல யூடியூப் சேனல்லையோ கூகுள்லையோ அடித்து பார்க்கலாம். அடித்து கமெண்ட் பண்ணிட்டு சொட்டு டபுளி விட்டுட்டு நீங்கள் இது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ள விரும்பினா அது சம்மந்தம் மாத ராசி புலனோ இல்லாட்டி 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு புலனோ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கும் மற்றும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நட்சத்திர புலன்களும் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை ரகசியம் சொல்லியிருக்கிறேன். உங்களின் கை ரேகையில் இருக்கும் குறியீடுகள், புள்ளிகள் மற்றும் ரேகைகள், அனைத்து விதமான ரேகைகள், உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் கோடீஸ்வர ஜோகந்தரமா இல்லாட்டி உங்களுக்கு ஏழைகளாக இருக்க வைக்கின்றதா, இல்லாட்டி உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, தொழில், அரசு வேலையா இல்லாட்டி தனியார் வேலையா, உங்கள் ஆயுள் என்று சக்கலவற்றை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். பயிற்சி வகுப்புகளும் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன், நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான உங்கள் ஒவ்வொருவரின், அதாவது நட்சத்திரத்தின்படி வாழ்க்கை ரகசியம், பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான நட்சத்திரத்துல வாழ்க்கை ரகசியம் என்று அதுல தொழில், குடும்பம் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியா விரிவாக சொன்னது போதாண்டு சுருக்கமா உங்களின் திசைப்பலங்கள், எந்த திசை உங்களுக்கு ஜோகம் தரும், எந்த திசை பிரச்சனை தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலனோட சேர்த்து அதுவும் உங்களுக்கு வரும் பேச்சு, அதாவது சனி பேச்சு 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு இடம்பெற போது அதை பற்றி 12 ராசிக்கும் தனித்தனியா போட்டு அதையும் தெரிந்து கொண்டு, அதனால உங்களுக்கு பிரச்சனை என்றா பயப்படாங்க என்றா உங்களோட நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு யோகமான திசை என்றா பிரச்சனை இல்லை என்பதை சொல்லிக்கிறேன். அந்த யோகமான திசை, அந்த திசை இருக்கும் கிரகம், அதை பற்றியும் சொல்லிக்கிறேன். கிரகத்தினாலேயும் இந்த நன்மை ஏற்படுகின்றதை நீங்கள் தெரிந்து கொண்டாதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை முழுமையா பாருங்க. இதையும் தொடர்ந்து பாருங்க. மகர நட்சத்திரத்துக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மே மாதத்துக்கு பிறகு பலன் என்பதையும் சொல்ல போறேன். நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல நீங்க ஏன் பார்க்கணும்ன்ற அதுல கூற வேண்டிய மந்திரம், வழிபட வேண்டிய கடவுளையும் சொல்லிக்கிறோம். கூற வேண்டிய மந்திரம் ஒரு சின்ன மந்திரம் தான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2-3 வரியோ ஒரு வரியோ சின்ன மந்திரமா நீங்க கூறக்கூடியதை தான் சொல்லிக்கிறேன். நீங்க தினமும் அதை கூறுறதால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதனால வர இருக்கிற பிரச்சனை நீங்கும் படிப்படியா.
சரியோ, தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஒட்டு கேள்வி இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக, கைரேகை சம்பந்தமாகவோ பரிகாரம் சம்பந்தமாகவோ எழுதி கேட்கலாம். சரியோ, மற்றும் ஜாதகம் சம்பந்தமாக சகல விதமான தோஷங்கள் பிரச்சனைகள் சம்பந்தம் அறிந்து கொள்ளணும். இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல பாருங்க. இது வசிரஜி கைரேகம் ஜோதிடமும் சேனல். இதுல கைரேகை சம்பந்தமாக நீங்கள் எழுதி கேட்கலாம், பரிகாரம் சம்பந்தமாக கேட்கலாம். சரியோ, கொமான்ல கேட்கலாம் இலவசமாக. யூடிவில வீடியோல இருக்கிற கொமான்ல மட்டும் இலவசமா சொல்றேன். மற்றபடி ஒரு கேள்வி தான் கேட்கலாம். மற்றபடி முழுமையா வடிவா விரிவாக பல கேள்விகள் கேட்கணும்டா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல எழுதி கேளுங்க, மெசேஜ் எழுதி. போன் எடுக்காங்க, எனக்கு நேரம் இல்லை போன் எடுக்கிறதுக்கு. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்ல மே மாதத்துக்கு பிறகு எப்படியான பலன் அமைய போகின்றது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது மே மாதத்திற்கு பிறகு 2025 ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் மத நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் மக நட்சத்திரக்காரர்கள். மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக நாட்டம் காட்டுவீர்கள். தியானம் மற்றும் ரகசிய அறிவியல் பற்றிய ஆர்வத்தை வளர்க்கலாம். மெல்ல மெல்ல நீங்கள் ஜட உலகிற்கு பிரிந்து வாழ விரும்புவீர்கள் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. நடிகைகள், மேடை கலைஞர்கள் அல்லது விளையாட்டு வீரர்களாக பணிபுரிபவர்கள் தங்கள் நடிப்பில் அதிருப்தி அடையலாம். பயிற்சி செய்து உங்கள் திறமைகளை மேம்படுத்த விரும்பலாம். சிலர் ஓய்வு பெறுவதையும் கருத்தில் கொள்ளலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உருமாறும் காலமாக இருக்கலாம். குறிப்பிட்ட தனிப்பட்ட வளர்ச்சியை மாற்றத்தையும் கொண்டு வரும் 2025 ஆண்டு. ஆனால் உங்கள் வாயினால் பிரச்சனை வரும். கவனமாக யோசித்து சிந்தித்து கதையுங்கள், செயற்படுங்கள் மக நட்சத்திரக்காரர்களை.